ஹாய், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு எமிலி வினோ சேனல். நான் இன்றைக்கு நூடுல்ஸ் பீட்சா செய்ய போகிறேன். அது எப்படி செய்யறது பாருங்கள். நூடுல்ஸால் பீட்சா எப்படி சின்ன குட்டீஸ் எல்லாம் விரும்பி சாப்பிடுவினோம். நீங்களும் ஒரு நாளைக்கு செய்து பார்க்கலாம். யாராவது முதலாவது பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அது எனக்கு ஒரு உதவியாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் உங்களோட நோட்டிஃபிகேஷனில் எல்லாம் வரும். நீங்கள் எல்லா நேரத்திலையும் பார்க்கக்கூடியதாக இருக்கும். ஓகே, இன்றைக்கி நூடுல்ஸ் பீட்சா தேவையான பொருட்களை பார்ப்போம். தேவையான பொருட்கள் இது பீட்சா சோஸ். இது ஹேண்ட்மேட், நான் கையால் செய்தது. இது கார்லிக், டொமேட்டோஸ், கணக்கு ஒர்கானோ அப்படி ஸ்பைசி போட்டு மேக் பண்ணியிருக்கிறேன். இது சிக்கன், நீங்கள் விரும்பினா சிக்கனும் போடலாம், சலாமியும் போடலாம், குடி சலாமி. இது பார்மசன் சீஸ். இது பெல் பேப்பர், yellow கலரும் ரெட் கலரும். இது சோல்ட். இது பைசஸ், இட்டாலியன் பைசஸ். இது பார்ஸ்லி. இது சில்லி ஃப்ளாக் விருப்பம் மக்களை உரைப்பு ஒன்று மக்கள் போடலாம். எக்ஸ்ட்ரா ஸ்பைசி ஏதாவது தேவையில்லை, எக்ஸ்ட்ரா ஸ்பைசி. இது சோல்ட். இந்த இருக்குது பிட்சா மொசரல்லா. இதுதான் பாஸ்தா. இந்த பாஸ்தா இந்த நீளமான பாஸ்தாவெலாம் செய்கிறது. நீளமான பாஸ்தா இப்போ இது தண்ணி வச்சிருக்கிறோம். ஓய், சோல்ட்டை போடுவோம். கொஞ்சம் அரை டீஸ்பூன் சோல்ட்டை போடுவோம். சோல்ட்டை போட்டுட்டு கொஞ்சம் ஒயில விடுவோம். கொஞ்சம் ஒரு டீஸ்பூன் 1.5 டீஸ்பூன் அதில் போடலாம். இந்த பிட்சாவை நூடுல்ஸ் சுடுதண்ணி காணாமல் இருக்குது. சுடுதண்ணி கொதிச்சுட்டு கொஞ்சம் காணாமல் இருக்குது. இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவோம். இதில் ஒரு கப் ரெண்டு கப் போட்டுட்டேன். அவியட்டும். இது நல்லா அவிய தேவையில்லை. உங்களுக்கு ஒரு பதம் இருக்குது. இப்படி ஒரு 50 மினிட்ஸ் அவிக்க வேணும். முடிஞ்சது. நான் இதை வடிக்க போகிறேன். இனி இந்த பதம் நல்ல அவியலை கொஞ்சம் இதாக இருக்க வேணும். இப்படி இருக்குது பதம். இப்படி பதம். இதுதான் படம் இருக்குது. கீழே போடணும். சரி, இதை வடிக்க போகிறேன் இனி. ஓகே, இந்த வடிக்க ஸ்பைக்கெட்டி இதில் உலர்த்துவோம். இந்த மாதிரி உலர்த்துவோம். கீழே பேப்பர் போட்டுருக்கேன், டவல் பேப்பர் போட்டுருக்கேன். அதுக்கு மேலே உலர்த்துவோம். கொஞ்சம் தண்ணி இந்த பேப்பரில் கொஞ்சம் போடட்டும். இப்போ சூடை இதெல்லாம் எடுத்து வடிச்சிட்டு இப்படியே போட்டிருக்கோம். இந்த தண்ணி இந்த பேப்பரில் வடியட்டும். ஒரு 5 மினிட்ஸ் வச்சு விடுவோம். விட்டு பிறகு காட்டுறேன். இந்த மாதிரி இது நான் வடித்தது இப்போ கொஞ்சம் உலர்ந்துட்டு இதை இப்படி ஒரு ஸ்டிக் எடுத்து இப்படியே குத்தலாம். இப்படி குத்துரு. ஒரு எத்தனை பார்க்க கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிட்ட குத்தலாம்.
5 6 இப்படி. அதான் ஸ்பெகேட்டியை பஸ்டா பீஸான்னு சொல்கிற காரணம் இதுதான். நூடுல்ஸ் பீஸான்னு சொல்லலாம், பஸ்டா பீஸான்னு ஏதோ இப்படி செய்ய முடிஞ்சு இந்த அளவுக்கு இப்படி செய்துட்டு இப்படி அமர்த்திட்டு இல்லை வைப்போம். அடுத்தது செய்வோம். அடுத்தது பாருங்க, 1 2 3 4 5 6 7 9 உங்களுக்கு எத்தனை விருப்பமோ அப்படி போடலாம். சின்ன எல்லாம் ஒரு சைஸாக தான், சிலது சின்னதாக இருக்குது, சிலது பெருசாக இருக்குது. அப்படின்னு செய்யிட்டு இதில் வைப்போம். நெக்ஸ்ட் இது செய்த எடுத்த உடனே எனக்கு இன்னொரு அப்பாயின்மெண்ட் இருக்குது, இன்னும் செய்யலை. அதை செய்து போட்டு தான் நான் போகணும். சின்ன உள்ளது பெருசு சின்னன்னு அதான் பார்க்க கொஞ்சம் வடிவாக இருக்கும். சிலது சின்னனாகவும் இருக்குது, சிலது பெருசாகவும் இருக்குது. இன்னும் செய்யலை. அதை 3 செய்துட்டு என்ன செய்யணும்டா, 3 செய்துட்டு ஃபஸ்ட்டாக இதுக்கு போடணும். இது ஹேண்ட்மேட் பர்ஸா, உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன் நான். இதை இப்படி மேலே போட்டுட்டு பிட்ஸாவுக்கு எப்படி நீங்கள் பிட்ஸா ஃபஸ்ட்டாக போடுவீங்களோ, பிட்ஸா சோஸ் போடுற மாதிரி இப்படியே போடுங்க. என்ன பிட்ஸாவுக்கு மேலே என்னென்ன போடுறீங்களோ அது மாதிரி செய்யலாம். இப்படி போடுத்து சோஸை போட்டுட்டு இதுக்கு பார்மசின் இட்டாலியன் சீஸை போடுவோம். இடையில் இதுகளை வைப்போம். சிக்கன் நீங்கள் சலாமி வைக்கலாம், ஹம் வைக்கலாம், என்ன விருப்பமோ இதில் வைக்கலாம். மிளகாய்கள் வைக்கலாம்.
இதுக்காண்டி பெல் பேப்பர்ஸ். பெல் பேப்பர்ஸுகளை ஒரு கலர்லேயும் வைக்கலாம். உங்களுக்கு என்ன சைஸ் விருப்பமோ, ஒரு பிள்ளைகளுக்கு ஃபன்னாக இருக்கும், கிட்ஸுக்கு. லீஃப்களை தூக்கி போடுவோம். போட்டு காட்டணும் சொல்லுவோம். இந்த சீஸ் பாமசன் சீஸ் கீழே போட்டு பிறகு மேலே மொசரல்லா சீஸ். இது பிட்சா சீஸ் தான். அப்படியே இதாக இருக்கும். பிள்ளை கிட்ஸுகள் தான் கூடுதலாக விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் கூட சின்ன ஆக்களுக்கு செய்து கொடுத்தா ஐஸ்கிரீம் போல் நல்லா பண்ணாக வச்சு சாப்பிடுவினோம். கூட செய்யலாம், எனக்கு டைம் இல்லை, எல்லாம் இருக்குது, எனக்கு இப்போ நேரம் இல்லாமல் இருக்குது. சர்ச்சுக்கு போகிறோம், 3 செய்வேன். செய்து உங்களுக்கு காட்டிட்டு ஓகே. ஆல்ரெடி நான் இது போட்டிருக்கேன், 10 மினிட்ஸ் பீப்போ போட்டிருக்கிறேன். ஓவனை 215 போட்டிருக்கேன். 10 மினிட்ஸ் வைப்போம். வைப்போம். வச்ச பேட்சுக்கு பைசஸ் ஒன்றும் போட இல்லை. சிலருக்கு பைசஸ் விருப்பம் இல்லை. இதுக்கு போகிறோம் பைசஸ். கிரசீலி, பாசிலி, கிரசீலியும் இது கொஞ்சம் இட்டாலியன் பைசஸ். இது சில்லி ஃப்ளேக். நீங்கள் பிட்சாக்கெல்லாம் போடுற சில்லி ஃப்ளேக்ஸ் அது போல் சரி. அந்த பேட்சுக்கு போடலை, இது ஒன்றும் இதுக்கு போட்டிருப்பேன். எல்லாம் இந்த செய்து எடுத்துட்டு 2, 4, 5 இன்னும் கூட இருக்குது. கூட வச்சு காட்டுறதுக்காக தான் செய்தேன்னா. எப்படி பிட்சாவோ அதே மாதிரி இருக்கு பாருங்க. சீஸில் மில்ட்டாக இருக்குது. இங்கே இப்படி மில்ட்டு. சுடவே நான் இன்றைக்கி சாப்பிட சொல்லும்போது வேஸ்ட் பண்ண இல்லைன்னா. பாருங்க எப்படி வந்திருக்கண்டு பாஸ்டா பீட்சா. நீங்களும் வீட்டில் இப்படி வச்சு இது சாப்பிடலாம். சரியாக பீஸா மாதிரியே இருக்குது. பிள்ளைகளெல்லாம் படிவாக என்ஜாய் பண்ணுவீங்க. குட்டீஸ் பாருங்க. அதில் மைக்ரோவேவில் இந்த ஸ்டிக்கோட கஷ்டமாக இருக்குது. பெரும்பாலும் அவன்லாம் வைக்க வேணும். நான் இதை இப்படி சாப்பிட போகிறேன், டேஸ்ட் பண்ண போகிறேன். எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு பீஸாக எடுத்து சாப்பிடலாம். பாருங்கள். இது ரியல் பீஸா தான். வெரி டேஸ்டி. குட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் எவ்ரி ஒன். நீங்கள் இதை இதுபோல் செய்யலாம். 6வது முதல் பார்த்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். லைக், comment and share. God bless you everyone. Bye bye.